வணக்கம் ஆபிரகாம். அதாவது பொங்கல் பண்டிகையொட்டி 5 நாள் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊருக்கு நேற்று மாலை முதலே பொதுமக்கள் புறப்பட்டு செல்கின்றனர். அதாவது பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக தங்களின் சொந்த ஊரில் கொண்டாட சென்னையில் இருந்து தென் மாவட்டத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வருவதால் பல்லாவரம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மற்றும் பல்லாவரம் ரேடியல் சாலைகளில் சாலை முழுவதும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கின்றதை நம்மால் காண முடிகிறது. அதாவது போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தாம்பரம் குரோம்பேட்டையில் பொதுமக்கள் பண்டிகைக்காக புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காகவும் ஒரு கடுமையான வாகன நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்போது குறிப்பாக தாம்பரம் சானட்டோரியம் பேருந்து நிலையத்திலிருந்து அதாவது கும்பகோணம், தஞ்சாவூர், சிதம்பரம், சீர்காழி ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்காக ஒரு சிறப்பு பேருந்து நிலையமாக இங்கு அமைக்கப்பட்டது. இதில் தற்போது சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேருந்துக்காக ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது நிலை வருகிறது. அந்த காட்சி நம்மால் காண முடிகிறது. அதாவது சுமார் ஒரு 4 மணி நேரமாக இங்கு பேருந்துக்காக பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். இது குறித்து பேருந்து நிலைய அந்த அலுவலரிடம் பொதுமக்கள் அணுகிய போது வரும் நீங்கள் பொறுத்திருங்கள் என்ற ஒரு பதில் மட்டுமே கூறப்படுகிறது. சில வயதானவர்கள் இருப்பதனாலும் உட்கார கூட இடம் இல்லாமல் தரையில் அமர்ந்திருக்கும் காட்சியும் தற்போது நம்மால் காண முடிகிறது. ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் சுமார் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த பேருந்துகளில் முண்டி அடித்துக் கொண்டு ஏறிக்கொண்டிருக்கும் காட்சியும் நம்மால் காண முடிகிறது. ஆகையால் தற்போது கூடுதலாக பேருந்துகள் இயக்கினால் மட்டுமே இவர்களுடைய பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் என கூறப்படுகிறது. ஆபிரகாம்.